அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது பிசி எக்ஸாமுக்கு இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு 55 நாள் அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? இந்த சயின்ஸ் டாப்பிக்கில் காமனாக எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப வீக்காக இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஸோ அந்த கொஷின்ஸை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண மாட்டோம். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 100 கொஷின் எடுத்து வந்திருக்கோம். இந்த கொஷின் தான் வரும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே கேட்குற கொஷின்ஸில் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி என்ன எடுத்து வந்திருக்கோம்னா, சயின்ஸ் டிஸ்கஷன் கிளாஸ் ஆல்ரெடி 5 கிளாஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி 6வது கிளாஸு. இதில் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கியமான 100 கேள்விகள். சரிங்களா? 100 கேள்விகள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம அகாடமியில் பிசி அண்ட் எஸ்ஏ மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு 8610556994 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எஸ்ஏக்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. அட்மிஷன் வேணும், அது என்கொயரி ரிலேட்டடாக யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா 8610556994 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, டாபிக் உள்ள போகலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது வந்து 10th 4th லெசன். சரிங்களா? தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு? தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம் 5010 மீட்டர் வினாடி -1. தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ? தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ? 5010 மீட்டர் வினாடி -1. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விமானத்தின் வேகத்தை கண்டறிய பயன்படும் கருவி ரேடாரா? சரி, அப்போ சோனார்ன்றது கப்பலோட ஆழத்தை அறியறதுக்கு சோனார். சரிங்களா? அப்போ அல்ட்ரா சோனோகிராஃபின்றது இதயத்தோட ஹார்ட் பீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ட்ரா சோனோகிராஃபி. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகமும் டேஷ் அதிகரிக்குமா குறையுமா? ஏன் அதிகரிக்கும்? அப்படியா? சரி, ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகமும் அதிகரிக்கும் அப்படின்ற. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின். எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். -819 கிடையாது, +819. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தம்பி. எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ? 819 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகும்? இரட்டிப்பாகும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளியின் திசை வேகம் அதிகமாக இருக்கும். எதில் ஒளியின் திசை வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும்? தம்பி, இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? சவுண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சவுண்டோட திசை வேகம் அதிகமாக எதில் இருக்கும்? வாயுவில் இருக்குமா, திடப்பொருளில் இருக்குமா, திரவ பொருளா, அடர்த்தியா? கரெக்டா? கிடையாது, இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திடப்பொருளில் தான் ஒளியின் திசை வேகம் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஒளியின் திசை வேகம், அந்த ஒளியோட திசை வேகம் தான் என்னது அதிகமாக இருக்கும்? தம்பி, இந்த ஒளி தான் இது. இது எதில் திசை வேகம் அதிகமாக இருக்கும்? வாயுவில் இருக்குமா, திடப்பொருளா, திரவமா? சொல்லுங்க. வாயுவில் அதிகமாக இருக்குமா? வாயில் அதிகமாக இருக்கும். ஏன் வாயில் அதிகமாக இருக்கும்? அதில் ஏன் வாயில் அதிகமாக இருக்கும்? அதாவது மாலிகூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, நிறைய கேஸஸ் அதிகமாக இருக்குது அதில். வெரி குட், வெரி குட். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெதுவாக பேசும் கூடம் எங்கே உள்ளது? தம்பி, மெதுவாக பேசும் கூடம் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? லண்டன். மெதுவாக பேசும் கூடம் எங்கே இருக்கு? லண்டன். சரி, 7வது கொஸ்டின் பாருங்க. சோனார் என்பதன் விரிவாக்கம். சோனார் அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம்.
சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். சரி நாங்கள் ஆப்ஷன் கேட்குறான் சொல்லிடுவோம். என்ன வரும்? சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். இதான் என்னது? சோனார். சரிங்களா தம்பி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. சரிங்களா, சோனார்ன்ற என்னது? சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். சரிங்களா சரி, 8வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் கருவியின் மூலம் நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலி கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர் மூழ்கி கப்பல்களை கண்டறியலாம். சோனார். இப்போ சோனார் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாமா? சோனார்ன்ற ஒரு கருவியை யூஸ் பண்ணி, சரிங்களா, சோனார்ன்ற கருவியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலி கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அது நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியலாமா. சரிங்களா, கடலோட ஆழத்தை கண்டறியறதுக்கு சோனார். சரிங்களா சரி, 9வது கொஸ்டின் பாருங்கள். துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிட பயன்படுவது எது? தம்பி நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிட பயன்படுவது எது? துணைக்கோள், கோள் கிடையாது, துணைக்கோள். கரெக்டா? என்ன விளைவு? டாப்ளர் விளைவு. துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கண்டறிய பயன்படுவது எது? டாப்ளர் விளைவு. சரி, ஒளி அலைகள் திசைவேகம் எவ்வளோ? ஒளி லைட்டு 3 இன்ட்டு தம்பி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 இன்ட்டு 10⁸ மீட்டர் வினாடி -1. சரிங்களா சரி, அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எது ஒளியின் திசை வேகத்தில்? சரிங்களா சொல்லுங்க பார்ப்போம். நீர் எது? தம்பி நீரில் ஒளியின் திசை வேகம் எவ்வளோ? 1493. இது கரெக்டு. சரிங்களா, கடல் நீர் எவ்வளோ? 1533. இதுவும் என்னது? கரெக்டு. காற்று 0 டிகிரி செல்சியஸில் 331. அதே இது வந்து 25 நினைக்கிறேன், 25 22 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்ல, 22 டிகிரி செல்சியஸில் போனால் 334 மாறிடும். இது படிச்சிருக்கீங்களா? 334 மாறிடும். காற்று இப்போ 20 டிகிரி செல்சியஸில் 343. அதுதான் 20 ஓகேங்களா. 20ல் 343லேருந்து 344 மாறிடும். இதில் எல்லாமே என்னது? கரெக்டாக இருக்குது. நீர் பாருங்கள் 1493, கடல் நீர் 1533, காற்று 331. காற்றில் 20 டிகிரி செல்சியஸில் போனால் 343 to 344. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் சொல்லுங்க பார்க்கலாம். 20. கரெக்டா? இதுலேருந்து கரெக்டா? சரி, 13வது கொஸ்டின் பாருங்க. திடப்பொருட்களில் டேஸ் அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் குறைகிறது. திடப்பொருள்லாம் என்னது? திடமாக ஒரு பொருள் இருக்கும். இங்கே எந்த வாயுவை பற்றி பேசல, கரைசலை பற்றி பேசல. திடப்பொருட்களில் டேஸ் அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் குறைகிறதுன்னு கேட்குறாங்க. என்ன அதிகரித்தா ஒளியின் வேகம் குறையும்? ஒன்றும் கிடையாது தம்பி, சிம்பிள் தான். இப்போது இது லேசாக இருக்குது, ஓகேவா? இது லேசாக இருக்கும்போது இது ஒளி இதில் போகுது, அப்போ சீக்கிரம் போயிடும். இது ரொம்ப தின்னாக இருந்தால் அப்போ என்னது? லேட்டாக தானே போகும். அப்போ என்னது? திடப்பொருட்களில் டேஸ் அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் குறைகிறது. அப்போ என்னது? இதோட அடர்த்தி, டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. டென்சிட்டி அதிகமான என்ன ஆகும்? ஒளியின் வேகம் குறைன்றாங்க. ஒளினா என்னது? சவுண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், லைட்டு கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சரியா? ஃபைனலாக கொஸ்டின் பாருங்கள். எழுப்பப்படும் ஒளிக்கும் எதிரொலிக்கும் இடையான கால இடைவெளி டேஸ் வினாடிகள் இருக்க வேண்டும். தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தம்பி, இது புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, அதாவது எழுப்பப்படும் ஒளிக்கும் எதிரொலிக்கும் இடையான கால இடைவெளியும் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து சவுண்டு பேசுகிறேன்ல, அதுலேருந்து பட்டு ரிவேஸ் ஆகுதுல்ல, அதுக்கு எவ்வளோ இருக்கணுமாம்மா? 0.1. சரிங்களா, அதாவது வினாடின்னு வரும். சரிங்களா, 0.1 வினாடி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. அப்போ கண்ணாடியின் ஒளியின் திசை வேகம்? கண்ணாடி அதாவது காற்றில் ஒளியின் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம், வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம். அப்போ கண்ணாடியில் வெற்றிடத்தின் ஒளியின் திசை வேகம் எவ்வளோ? அதே ஒன்றும் இல்லை, 2 படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீட்டர் வினாடி -1. சரிங்களா, சரி அடுத்து பாருங்கள். 10வது 16வது கொஸ்டின். ஒளி அலைகள் டேஸ் ஆகும்.
ஒளி. தம்பி இது எதை பற்றி பேசியிருக்கோம் இப்போ? லைட்டு. ஒளி அலைகள் என்னவா? நெட்டலைகளா, குறுக்கலைகளா, மீ ஒலிகளா, குற்றொலிகளா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தம்பி. ஒளி என்னது? வெரி குட். அப்போ அந்த சவுண்டு சரி. அப்போ பூகம்பம்? பூகம்பம் நெட்டலையா? சரி, வெரி குட் தம்பி. ஒளி அலைகள் டேஸ் ஆகும் என்னது? குறுக்கலை, லைட்டு. சரிங்களா? சரி சரி. 14 கொஸ்டின் பாருங்க. மின்னோட்டத்தின் திசையை அளக்க உதவும் கருவி. கரெக்டா? மின்னோட்டத்தின் தம்பி மின்னோட்டத்தின் திசையை அளக்கும் கருவி என்னதாம்மா? கால்வனோமீட்டர். தம்பி இது யாருக்கா தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட்டில் இதெல்லாம் தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக கேட்டுருவாங்க எக்ஸாமில். சரிங்களா? மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு என்னது? கால்வனோமீட்டர். ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஒரு திசை இருக்குன்னா எப்படி? காலை வச்சு தானே நடந்து போவோம். ஸோ கால்வனோமீட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாது. சரிங்களா? 12 கொஸ்டின் பாருங்கள். கோல்கொண்டா கோட்டை எங்குள்ளது? கோல்கொண்டா கோட்டை மகாராஷ்டிராவா? கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குது? தெலுங்கானாவில் இருக்குது. சரிங்களா? கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்கு? தெலுங்கானா. சரிங்களா? இந்த பக்கம் இருக்குது. மேற்கு இது கிழக்கு கடற்கரையில். சரிங்களா? சரி. 19 கொஸ்டின் பாருங்கள். டேஸை விட குறைவான அதிர்வெண் உடைய ஒளி குற்றொலியாகும். இவைகளை மனிதனால் கேட்க இயலாது. அப்போ எவ்வளோ? 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவாக இருக்குது. சரிங்களா? குறைவாக 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவாக. அப்போ இது 20 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருந்தா? 20 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருந்தா நம்மளுக்கு அப்போ மீ ஒலினா 20,000க்கு மேலேயா? சரி சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெதுவாக பேசும் கூடத்தில் என்ன தத்துவம் செயல்படுகிறது? கரெக்டா? மெதுவாக பேசும் கூடத்தில் என்ன தத்துவம் செயல்படுகிறது? இப்போ நம்ம இங்கே இருக்கோமா, மெதுவாக பேசுகிறோமா, அப்போ என்ன தத்துவம் யூஸ் பண்ணுதாமா? பல்முனை எதிரொலிப்பு தத்துவன்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொல்லுங்க. ரேடார் என்பதன் விரிவாக்கம் என்னப்பா? ரேடியோ. கரெக்டா? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்கா? என்ன வரும்? ரேடார் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் வருமா, இல்லை ரிப்பேர் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்கா, ரீப்ரொடியூஸ் அண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்கா? கரெக்டா? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடார். ரேடார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? விமானம். சரி. விமானத்தில் தொலைவு அளக்கிறதுக்கு என்னது? விமானத்தில் தொலைவு இல்லை, ஏன்னா ஒரு நாட்டை ஏதோ ஒன்று வருமேப்பா. அதான் அதான். அப்படியா? சரி சரி. 22 பாருங்க. மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி. சரி. வோல்ட் மீட்டர் இன்னொன்றுக்கு வருமே. மின்னியக்கு விசையா? வெரி குட் தம்பி. 2க்கு வரும் தம்பி. எதுக்கு வரும்? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மின்னழுத்த வேறுபாடு இருக்கும் என்னது? வோல்ட் மீட்டர் தான். மின்னியக்கு விசை இருக்கு. மின்னியக்கு விசை இதுக்கு என்னது? வோல்ட் மீட்டர் தான். இது 9th புக்கில் இருக்குது, 10th புக்லேயும் இருக்குது. சரிங்களா? சரி. மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி வோல்ட் மீட்டர். மின்னியக்கு விசைக்கு என்னது? வோல்ட் மீட்டர் தான். சரிங்களா? சரி. 23ஆம் கொஸ்டின் பாருங்க. விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்குறாங்க. என்ன தம்பி? கிலோகிராம் மீட்டரு -2வா தம்பி? விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது அப்படின்றாங்க. இதன் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்குறாங்க. என்னது? கிகி மீட்டர் வினாடி -1. திரும்பியும் பாருங்க. விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு என்னது? கிகி மீட்டர் வினாடி -1. கிக்கினா ஒன்றும் கிடையாது. கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. சரிங்களா? சரி. 24ஆம் கொஸ்டின் பாருங்க. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள் டேஸ் அலைகள் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டா? எதுவும் இல்லையா தம்பி? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள் டேஸ் அலைகள் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டா? என்னாலே? வெரி குட். இங்கே என்ன இருக்குன்னா என்னாலே வரும்? குறுக்கலை. குறுக்கலையாக வரும். சரிங்களா? சரி. 25ஆம் கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சா? தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தம்பி. எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சா? ஜே
அப்போ புரோட்டானை யார் கண்டுபிடிச்சா? கோல்டுஸ்டீனா? இல்லையா? கோல்டுஸ்டீனா? சரி, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். தம்பி நியூட்ரான் யாரு? தம்பி 2022 எஸ்ஏ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் இது, நியூட்ரான். நான் எக்ஸாம் எழுதும்போது என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். ஃபஸ்ட்டு கொஸ்டினே தப்பு, தெரியாதுல்ல? சரியா? நியூட்டனை கண்டுபிடிச்ச யாருன்னு கேட்டாங்க, சாட்விக். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2022. எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தவர் ஜே தாம்சன். புரோட்டான் யார்? கோல்டுஸ்டீன். நியூட்ரான் யார்? சாட்விக். சரிங்களா? சரி, இது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? தம்பி கதிரியக்கம். தம்பி தனியாக இருக்குது, இயற்கை கதிரியக்கம் இருக்குது தனியாக, செயற்கை கதிரியக்கம் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? யார் தம்பி? கரெக்டாக சொல்லுங்கள். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஹென்றி பெக்ரோல். தம்பி கதிரியக்கத்தை கண்டறிச்சது ஹென்றி பெக்ரோல். ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியாட்டி என்ன கண்டுபிடிச்சாங்க? செயற்கை கதிரியக்கம். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? செயற்கை கதிரியக்கம். சரி, கதிரியக்கத்தின் தந்தை யார்? ஹென்றி பெக்ரோல். அப்போ செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யார்? ஐரின் கியூரி மற்றும் ஜோலியட். சரிங்களா? சரி, 27வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்கள், டெக்னியத்தின் அணு என்னன்னு கேட்குறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு. டெக்னியத்தின் அணு என்னது தம்பி? இது புக் பேக் கொஸ்டின் தம்பி. டெக்னியத்தின் அணு என்னது? 43. சரிங்களா? சரி சரி, 28வது கொஸ்டின் பாருங்கள். மனித உடலின் மேல்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுது. தம்பி நம்ம உடம்பு மேலே வந்து சூரிய வெளிச்சம் படுதில்ல, அதை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கும். அது என்ன கருவி? வெரி குட், சூப்பர். யார் சொன்னா? டோசி மீட்டர். டோசி மீட்டர். மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது என்னது? டோசி மீட்டர். 29வது கொஸ்டின் பாருங்க. டேஸ் அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. தம்பி காமா கதிர்களா, ஆல்பாவா, பீட்டாவா, எக்ஸ்ரே கதிர்களா? இதில் வேகமாக அதிகமாக ஊடுருவு எந்த கதிர்னு கேட்குறாங்க. கரெக்டாக சொல்லுங்கள். என்னது? காமா கதிர்கள். தம்பி இது மூணுலேயுமே அதிகமாக வேகமாக ஊடுருவது காமா கதிர்கள். சரி, 30வது கொஸ்டின் பாருங்க. நியூட்ரான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நேர்மின். கரெக்டாக சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். நியூட்ரான் என்னன்னு சொல்றாங்க? அப்போ எலக்ட்ரான், அப்போ புரோட்டான், எலக்ட்ரான். இப்போ ஏன்னு வருது இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையவை. சரிங்களா? இப்போ புரோட்டான் என்னது? நேர்மின் சுமையுடையவை. அப்போ நியூட்ரான் மின்சுமை ஏற்ற துகள். சரி, 31வது கொஸ்டின் பாருங்க. 1803 டேஸ் என்பவர் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என்று கருதினார். 1803 ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு? தனிமங்கள்லாம் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொன்னார். யார் சொல்லியிருப்பா? 1803 யார்? ஜான் டால்டன் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? 1803 ஜான் டால்டன் தான். சரிங்களா? சரி, 32வது பாருங்க. எலக்ட்ரான் என்பவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர்மின் கதிர். சரிங்களா? சரி, புரோட்டான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நேர்மின் கதிர். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டது தான். சரிங்களா? கடைசி ரிவிஷன் மாதிரி. சரி, நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யாரு? ஜேம்ஸ் சாட்விக். ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டே சிதைவுக்கு சமம். சொல்லுங்க தம்பி பார்ப்போம். தம்பி இது 9th புக்கில் பாக்ஸில் இருக்கும், 10th புக்கில் இது. சொல்லுங்க பார்ப்போம். தம்பி ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டே சிதைவுக்கு சமம்ன்றாங்க. ஒன்றும் கிடையாது. 2.5 × 10⁻⁴ கூலுக்கு சமமாக. ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டே சிதைவுக்கு சமமாகும். 2.58 × 10⁻⁴ கூலும் அதுக்கு சமம். சரிங்களா? 36வது கொஸ்டின் பாருங்க. பாசிட்ரான் என்பது ஒரு என்னதுன்னு கேட்குறாங்க. பாசிட்ரான் அப்படின்னா தம்பி சொல்லுங்க பார்ப்போம். பாசிட்ரான் அப்படின்றது எலக்ட்ரானின் எதிர்த்துகள் தான் என்னது? பாசிட்ரான். சரிங்களா? பாசிட்ரான்னா என்னது? எலக்ட்ரானின் எதிர் துகள். சரி, இங்கே பாருங்க. புரோமித்தியத்தின் அணு எண் என்னது? 61. புரோமித்தியத்தின் அணு என்னது? 61. சரி, 38வது கொஸ்டின் பாருங்க.
இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப். தம்பி ஐசோடோப்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா இது நம்ம அன்றாட வாழ்வில் நமக்கு நடக்க போகிற டிசீஸு அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, சோதனை, இதெல்லாம் நம்ம என்ன அன்றாட லைஃப் சயின்ஸில் வருது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் என்னது தம்பி? இரத்த சோகை என்னது? இரும்பு 59. இந்த கார்பன் 14ன்றது என்னது? எதோட வயதை? தொல்பொறை ஆராய்ச்சியில் பண்ணுவாங்க. இந்த வயதை கண்டறி எங்கே அனுப்பிச்சுடுவாங்க? லண்டனா, அமெரிக்காவா? அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அமெரிக்காவில் ஒரு லேப் இருக்குது, அங்கே அனுப்பிச்சுடுவாங்க. அங்கே தான் போய் கண்டுபிடிச்சிட்டு வர முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் 1913 விளக்கியவர். ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க விதியின் மூலம் 1913 விளக்கினவர் யார்? வெரி குட். யார் சொன்னா? ஜாடி மற்றும் பஜன் சொல்லியிருப்பார். தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி, ஒன்றும் கிடையாது. ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடப்பெயர்வு மூலம் 1913 விளக்கினர் யார்? ஜாடி பஜன். சரிங்களா? சரி. 40 கொஸ்டின் பாருங்க. அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர்கள் யாரு? சூப்பர் கொஸ்டின் இது. அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர்கள் யாரு? வெரி குட். ஹாட்டோ ஹான். தம்பி அணு ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பி. ஹாட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மன். அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர்கள் யாரு? ஹாட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்டன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, அணுக்கரு ஒரு இடத்துல இருக்கு, ஆட்டோவில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர்கள் யாரு? ஹாட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மன். சரிங்களா? சரி. 41வது கொஸ்டின் பாருங்க. டேஸ் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு அப்படின்றாங்க. கதிரியக்கத்தின் ஒரு அலகு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி இப்போதான் சொன்னேன், கதிரியக்கத்தின் தந்தை யார் தம்பி? பெக்கோரல். சரி, வெரி குட். கதிரியக்கம் இதுக்கு ரூதர் போடா கிடையாது. நல்லா திரும்பவும் படிங்க. டேஸ் என்பது காமா. தம்பி கதிரை பற்றி பேசியிருக்கோம் பாருங்க. காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு அப்படின்றாங்க. என்ன அலகு? ராஞ்சன். சரிங்களா? ராஞ்சன் அலகு. சரிங்களா? டேஸ் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு என்னது? ராஞ்சன் அலகு. சரி. 42வது கொஸ்டின் பாருங்க. அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும்? தம்பி சிம்பிளாக எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டுருவாங்க தம்பி. அணுகுண்டு எந்த தத்துவம்? கரெக்டா தம்பி? அணுகுண்டு என்ன ஆகும்? வெடிச்சா பிளந்துரும். அப்போ என்னது? அணுக்கரு பிளவு. சரி. அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? அணுக்கரு பிளவு. சரியா? 43வது கொஸ்டின் பாருங்க. 1934 செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? வெரி குட். அப்போ கதிரியக்கத்தின் தந்தை யாரு? அப்போ செயற்கை கதிரியக்கம் ஐரீன் கியூரி மற்றும் ஜோலியட். சரி. 44வது கொஸ்டின் பாருங்க. இது கதிரியக்கத்தின் தொன்மையான அலகாகும். கரெக்டா? கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு என்னது? கியூரி. சரி. 45வது கொஸ்டின் தம்பி. இது புக்கில் இருக்குது தம்பி, பாக்ஸில் இருக்கும். சரிங்களா? அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல். ஸோ அணுக்கரு பிளவு இருக்கு இல்லையா? சரி. அணுகுண்டு இருக்குல்ல, அணுகண்டு தம்பி கவனிங்க. அணுகுண்டுல என்ன இது யூஸ் பண்ணுறோம்? யுரேனியம், தோரியமா? கரெக்டா? சரி சரி. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல். தம்பி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட் வெரி குட். என்னது? 200 EVயா MEVயா? கரெக்டா? சரி, வெரி குட் தம்பி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தம்பி இது. சரிங்களா? அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளோ? 200 MeV. சரிங்களா? சரி. 46வது கொஸ்டின் பாருங்க. கதிரியக்கத்தின் பன்னாட்டு எஸ்ஐ அலகு என்னது? இப்போ தான் நீங்கள் அடிக்கணும். என்னது? பன்னாட்டு அலகு தான் என்னது? பெக்ரோல். கதிரியக்கத்தின் பன்னாட்டு எஸ்ஐ அலகு என்னது? பெக்ரோல். சரி. 47வது கொஸ்டின் பாருங்க. ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் படி செயல்படுகிறது? ஓகே. அப்போ இது அணுகுண்டு அணுக்கரு பிளவா? அப்போ ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு. சரி. 48வது கொஸ்டின் பாருங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம்? வெரி குட். 1.0602 × 10⁻⁻19
ஜூல். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம்? 1.602 × 10⁻19 ஜூல். சரிங்களா? சரி, 49வது கொஸ்டின் பாருங்க. சூரியனின் வெப்பம் எவ்வாறு உருவாகிறது? தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தம்பி. தம்பி அணுகுண்டு அணுக்கு ஒரு பிளவு சொல்லிட்டீங்களா? ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவா? இப்போ சூரியனின் வெப்பம் எவ்வாறு உருவாகிறது? வெரி குட், அணுக்கரு இணைவு. அப்போ ஹைட்ரஜன் குண்டும் சூரியன் வெப்பம் என்னது? அணுக்கரு இணைவு. சரி, 50வது கொஸ்டின் பாருங்க. அணுகுண்டு எந்த தத்துவத்தின் படி செயல்படுகிறது? இப்போ தான் சொன்னோம், அணுக்கரு பிளவு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 51. கதிரியக்க ஐசோடோப்னாது கீழ்கண்டவற்றில் தோல் புற்றுநோயை குணப்படுத்தப்படுகிறது. தம்பி எந்த ஐசோடோப்பில் தோல் புற்றுநோய் சொல்லுங்க பார்ப்போம். வெரி தம்பி கரெக்டாக சொல்லணும். தோல் புற்றுநோய் எது? கரெக்டா? இல்லை தம்பி, ஆக்சுவலாக வந்து 2 இருக்குது. என்னென்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த கொஷின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், இந்த புற்றுநோய் ரத்த புற்றுநோய் சொல்கிறீங்க. ஒன்று என்னென்னா சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐசோடோப் இருக்குது. இன்னொன்று என்னென்னா குணப்படுத்துறதுக்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதில் கதிரியக்க ஐசோடோப்னா எதன் கீழ்கண்டு தோல் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்துன்னு கேட்குறாங்க. வெரி குட் தம்பி. தங்கம் 198. சரிங்களா? என்னது? தங்கத்தை யூஸ் பண்ணால் தோல் புற்றுநோயை இது பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கின்னில் தானே கோல்டு போட்டிருக்கோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கதிரியக்க ஐசோடோப்னாது கீழ்கண்டவற்றில் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. என்னது? தங்கம் 198. சரிங்களா? சரி, நமது பூமியானது பூமியின் வயது தோராயமாக எத்தனை வருடங்கள்? வெரி குட், 4.54 × 10⁻9. சரிங்களா? 450 4.54 × 10⁻9. சரிங்களா? சரி, 53வது கொஸ்டின் பாருங்க. எந்த கதிரியக்க ஐசோடோப் பயிர் உற்பத்தி அதிகரிக்கிறது? தம்பி தோல் நோய் குணப்படுத்துறதுக்கு தங்கம் 198. அப்போ பயிர் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு என்னது? பாஸ்பரஸ். அமோனியா பாஸ்பரஸ் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இல்லை உரம் யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி யோசிச்சேன். அமோனியா எப்படி தயாரிப்பாங்க? என்ன முறையில் தயாரிப்பாங்க? ஹேபர் முறையில். சரியா? அது பின்னாடி வரும், பார்த்துக்கலாம். சரியா? சரி, எந்த கதிரியக்க ஐசோடோப் பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுகிறதுனா பாஸ்பரஸ் 32. சரிங்களா? சரி, குத்து உயரத்தை அளக்க உதவும் கருவி. தம்பி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. இதுதான் குத்து உயரம். இது எப்படி அளப்போம்? எந்த கருவி யூஸ் பண்ணி அளப்போம்? வெரி குட், வெரி குட். யார் சொன்னா? ஆல்டி மீட்டர். ஒன்றும் கிடையாது, இந்த குச்சி நிற்க வச்சுருக்கோமா, இந்த குச்சி இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். இதை அளக்கும் போது என்ன பண்ணுவோம்? அப்படியே ஆடிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க? அளக்க சொல்கிறாங்க. அப்போ என்னது? ஆல்டி மீட்டர். சரிங்களா? குத்து உயரத்தை அளக்க உதவும் கருவி என்னது? ஆல்டி மீட்டர். ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை டேஸ் ஆகும். அப்சரா. வெரி குட். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை என்னது? அப்சராவா? சரி, அப்சரா. தம்பி ஒன்றும் கிடையாது தம்பி. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கருனா ஃபஸ்ட்டா? அப்போ தமிழ் லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் என்னது? அப்சரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சரா. சரிங்களா? 56வது கொஸ்டின் பாருங்க. கதிரியக்கத்தின் அலகு இப்போ தானே சொன்னோம். கதிரியக்கத்தின் அலகு என்னது? சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக. கதிரியக்கத்தின் அலகு என்னது? டெல்லியா? கதிரியக்கத்தில் எல்லாமே வரும். சரிங்களா? அப்போ கதிரியக்கத்தின் தந்தை யார்? பெக்ரோலா. கரெக்டா? சரி சரி, கதிரியக்கத்தின் பன்னாட்டு எஸ்ஐ அலகு? பெக்ரோலா கியூரியா? கியூரி. அப்படியா? சரி, இப்போ தம்பி கதிரியக்கத்தின் அலகு ராஞ்சன் வரும், கியூரி வரும், பெக்ரோல் வரும். சரிங்களா? அப்போ என்னது? இவை அனைத்து. சரி, 57 எது தப்பாக இருக்குது? கோபால்ட் 60 ரத்த சோகை. கரெக்டு. I-131 தைராய்டு நோய். அப்போ Na-23 இதயத்தின் செயல்பாடா? கிடையாது. 24 தான் இதயத்தின் செயல்பாடு. C-14 படிமங்களின் வயது. சரிங்களா? கோபால்ட் 60 ரத்த சோகை. சரிங்களா? அயோடின் 131 தைராய்டு இங்கே. சரிங்களா? அப்போ சோடியம் 24 தான் இதயத்தின் செயல்பாடு. சரிங்களா? அப்புறம் கார்பன் 14 படிமங்களின் வயது. சரி, 58வது கொஸ்டின் பாருங்கள். 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது. இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கே இருக்குது? வெரி குட். இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கே இருக்குது? எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க? 1948. சரி தம்பி, அணுசக்தி நிலையம் மும்பை தான். இந்த அணுசக்தி நிலையத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க?
பாபா ஹோமி ஜஹாங்கீர் பாபாவா? சரி, ஹோமி ஜஹாங்கீர் பாபான்னு ஒருத்தர். அவர் யார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம், அவர் யாருன்னு. அணுசக்தி துறையின் தந்தை இவர். சரிங்களா? தம்பி மும்பையில் தான் இருக்குது. சரிங்களா? சரி சரி, சொல்லுங்க பார்ப்போம். தவறானது எதுன்னு கேட்குறேன் தம்பி. கொஷின்ஸ் படிக்கும்போது நம்ம பசங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஜாடி பஜனா இடப்பயிற்சி இது கரெக்டாக தானே இருக்குது, அப்போ இதுதான் ஆன்சர்னு என்ன பண்ணிடுறோம், ஷேர் பண்ணிடுறோம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எப்பயுமே ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதான் நேற்றே நான் சொன்னேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தவறானது. அப்போ இதில் 3 கரெக்டாக இருக்குது, 1 தான் தப்பாக இருக்குது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் ஷேர் பண்ணணும். சிலவங்க என்ன பண்ண, நான் இங்கே பாருங்கள், இப்போ ஏபிசின்னு இருக்கும். இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும், இங்கே சி இருக்கும், சிடி இருக்குமா? நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஆன்சர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இது ஏவாக இருக்கும், இது பியாக இருக்கும், இது சியாக இருக்கும், டியாக இருக்கும். அங்கே கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் ஆன்சரு. ஓகே, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுவோம், சின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணிடுவோம், ஏபிசிடின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், இதான் சியாக இருக்குன்னு சொல்லி அங்கே ஷேர் பண்ணிடுவோம்னா ஆன்சர் இங்கே என்ன இருக்கும், பியாக இருக்கும். அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது. சரியா? ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் என்னது, ஒரு வேலை. நீங்கள் எக்ஸாமில் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே உங்கள் வேலையை நிர்ணயிக்கும். சரிங்களா? ஃபிசிக்கல் வாட் எவர் அது என்னன்னு அது என்ன சொல்லலாம், ஃபியூச்சர், அது நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ ப்ரெசென்ட் என்னமோ அதை நம்ம பார்க்கணும். ஜாடி பஜன் என்னது, இடப்பயிற்சி விதியா? சரி, இது ஷார்ட்கட் இருக்குது. ஜாடியில் ஒரு இதை போட்டு குழுக்குனா என்ன பண்ணும், நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இடப்பயிற்சி விதி. ஐரின் குயிரி செயற்கை கதிரியக்கம். என்ட்ரி பெக்ரோல் செயற்கை கதிரியக்கமா? வெரி குட். என்ட்ரி பெக்ரோல் என்னது, என்ட்ரி பெக்ரோல் இயற்கை கதிரியக்கம். சரிங்களா? இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்னது, நிறை ஆற்றல் சமன்பாடு. இந்த சமன்பாடு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். என்ன சமன்பாடு? E = mc². இதான் என்னது, நிறை ஆற்றல் சமன்பாடு. E = mc². சரி, எந்த அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது? வெரி குட். தாராப்பூர் தான் என்னது தம்பி, அப்சரான் போட்டுறாக்கூடாது தம்பி. சரிங்களா? எந்த அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையமாக இருக்குது? தாராப்பூர். சரிங்களா? சரி தம்பி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். அபாயகரமான கதிரியக்க பகுதிகளில் பணிபுரிவோர் எவற்றாலான கையுறைகளையும் மேலாடுகளையும் கட்டாயமாக அணிய வேண்டும்? என்னது? காரியம். என்னது? காரியம். சரி, 62வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் தற்போது அணுக்கரு உலைகள் செயல்பாட்டு எத்தனை செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. சும்மா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை? 22 இருக்காமா. மேபி குறைஞ்சிருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 22 இருக்கான். சரி, 63வது கொஸ்டின் பாருங்க. உயராற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு தனிப்பானாக பயன்படுகிறது. பொதுவாக பயன்படும் தனிப்பான் எதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது தம்பி, ரொம்ப ஹை ப்ரெஷரில் நியூட்ரான் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு ஒரு தனிப்பான் யூஸ் பண்ணுறாங்களாமா. அது என்னதுன்னு கேட்குறாங்க. வெரி குட் தம்பி. என்னது? கனநீர் மோஸ்ட்லி என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தனிப்பானாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, கிராஃபைட் மற்றும் கனநீர் தான் என்னது, உயராற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு தனிப்பானாக பயன்படுது. என்னது? கிராஃபைட் மற்றும் கனநீர். சரிங்களா? சரி, 64வது கொஸ்டின் பாருங்க. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப். இங்கே பாருங்க, சூப்பர் கொஸ்டின். என்னது? 64வது கொஸ்டின் பாருங்க. புற்றுநோய் சிகிச்சையில் என்னது? ரேடியோ கோபால். அது ஒன்றும் இல்லை, அந்த ரேடியோ இது சொல்லுவாங்கல்ல, ஹீமோதெரப்பி, அதுதான் 16 நினைக்கிறேன். கரெக்டா? கோபால் 60யா? சரி, 65வது கொஸ்டின் பாருங்கள். உலகின் முதல் அணுக்கரு உலை முதலில் எங்கே அமைக்கப்பட்டது? தம்பி, அணுவின் நிலைய வேற, அணுக்கரு உலை வேற. சரிங்களா? உலகின் முதல் அணுக்கரு உலை முதலில் எங்கு உலகில், தம்பி நோட் திஸ் பாயிண்ட். சரிங்களா? உலகின் முதல் அணுக்கரு உலை எங்கே அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. வெரி குட் தம்பி. எங்கே? சிக்காகோ. இது எங்கே இருக்கு? அமெரிக்கா. தம்பி இது சூப்பர் கொஸ்டின் தம்பி. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். தம்பி இது கேட்பாங்க தம்பி. காமினி அணுக்கரு உலை எங்க இருக்கு தம்பி? சொல்லுங்க. விழுப்புரம் பசங்களாம் சொல்லலாம், பக்கத்தில் தான் இருக்கு. எங்க இருக்கு காமினி அணுக்கரு உலை? கல்பாக்கம். சரி, கல்பாக்கம் எங்க இருக்கு? கல்பாக்கம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு. இப்போ கூடங்குளம் எங்க இருக்கு? கரெக்டா? சரி, ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க நீங்கள். கரெக்டாக? இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். காமினி கல்பாக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். சரிங்களா? சரி,
67ஆவது கொஸ்டின் பாருங்க தம்பி. இங்கேயும் தவறானது கேட்குறாங்க. எரிபொருள்னா யுரேனியமா? யுரேனியம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எரிபொருளா? யுரேனியம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எரிபொருளா? சரி. தனிப்பான் காட்மிய கழிவுகள் தனிப்பானா? குளிர்விப்பான் பாஸ்பரஸா? தடுப்புரை காரியம் கரெக்டு. இது ரெண்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எப்படி புரியல. அப்போ குளிர்விப்பான் பாஸ்பரஸ் வருமா? கரெக்டா? அதாவது குளிர்விப்பான் பாஸ்பரஸ் கரெக்டா? இதில் எது தப்பாக இருக்குது தம்பி சொல்லுங்கள் பார்ப்போம். எரிபொருள் யுரேனியம் கரெக்டா? தடுப்புரை காரியம் கரெக்டா? சரி. இது தனிப்பான் என்னது? என்ன வரும்? வெரி குட். சரி. அப்போ குளிர்விப்பான் பாஸ்பரஸ் கரெக்டா? இதுதான் தப்பு. ஆனால் இதுக்கு என்ன வரும்? புரியல. ஒன்று தான். அப்போ இப்படி வரும்னு நினைக்கிறேண்ணா. சரி இதை விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி 68ஆவது கொஸ்டின் பாருங்கள். பரும விதி அழைக்கப்படும் விதி என்னன்னு சொல்கிறாங்க. பரும விதி எதை சொல்லுவாங்க தம்பி? கரெக்டாக சொல்லணும். பரும விதி என்னது? பரும விதின்றது என்னது? சார்லஸ் விதி. சார்லஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரும விதி என்ன அழைக்கப்படும் விதி என்னது? சார்லஸ் விதி. சரி 69ஆவது கொஸ்டின் பாருங்கள். மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தவில் அமையும் என குறிப்பிடும் விதி. தம்பி மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தவில் அமையும் என குறிப்பிடும் விதி என்னது? இது என்ன விதி? சார்லஸ் விதி. இதில் ஒரு லைன் வச்சுருக்காங்க, யாராவது சொன்னீங்களான்னு தெரில. இங்கேயே நான் சொல்லிட்டேன், பரும விதின்னு சொல்லிட்டாங்க. மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் என்ன சொல்கிறாங்க? அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தவில் என குறிப்பிடும் விதி என்னது? சார்லஸ் விதி. சார்லஸ் பருமனாக இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்குறேன். வெரி குட். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு என்னது? ஜூல். சரி. நீள் வெப்ப விரிவின் எஸ்ஐ அலகு என்னது தம்பி? நீள் வெப்ப விரிவின் எஸ்ஐ அலகு என்னது? நீள் வெப்ப விரிவின் எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின் -1. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு ஜூலு. நீள் வெப்ப விரிவின் இதன் எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின். சரி 72ஆவது கொஸ்டின் பாருங்க. பிவி ஈக்குவல் டு மாறிலி என குறிப்பிடும் விதி என்னன்னு கேட்குறாங்க. தம்பி பிவி ஈக்குவல் டு மாறிலி எதை குறிப்பிடுறாங்க? பாயில் விதி. சரிங்களா? பிவி ஈக்குவல் டு மாறிலி என குறிப்பிடும் விதி எது? பாயில் விதி. சரி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன தம்பி? வெப்பநிலை எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின். சரி 74ஆவது கொஸ்டின் பாருங்க. செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் இடையே தொடர்பு என்னன்னு கேட்குறேன். தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. நெக்ஸ்ட் லெவலுக்கு போட்டால் இதுதான் போவாங்க. தம்பி செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கெல்வின் ஈக்குவல் இங்கே பாருங்க. கெல்வின் ஈக்குவல் C+273. தம்பி ஒன்றும் கிடையாது. செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸ் +273. 75ஆவது கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்னதாம்மா? என்னவா இருக்குமா தம்பி? சொல்லுங்க பார்ப்போம். டைமிங்காக படிங்க. ஒரு பொருள் இருக்குது, அதை வெப்பப்படுத்துகிறோம், திரும்ப அதில் என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றி குளிராக்குறோம். அதோட நிறை இருக்கும் இல்லையா? அது நிறையில் ஏற்படும் மாற்றம் என்னவாம்மா? சுழியாக இருக்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்னது? சுழி. சரி தம்பி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? பொதுவாயு மாறிலி பொதுவாயு மாறிலி என அழைக்கப்படுவது என்னதுன்னு கேட்குறாங்க. தம்பி கரெக்டாக சொல்லணும், தப்பு பண்ணிடக்கூடாது. 8.31 × mol -1 K -1. சரிங்களா தம்பி? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தம்பி. 8.31 ஜூல் மோல் -1 K -1. சரிங்களா? சரி 77ஆவது கொஸ்டின் பாருங்கள். பொதுவாயு மாறிலி என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்குறேன். தம்பி இங்கே பொதுவாயு மாறிலியோட மதிப்பு கேட்டாங்க. 8.31 × ஜூல் மோல் -1 K -1. பொதுவாயு மாறிலி என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம்.
PV ஈக்குவல் டு RT. சரி, வேட்னு ஒன்றும் இல்லை, இது என்னது ஆல்பா. சரிங்களா, வேட் எனக்கு கூறும் விதி என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். சார்லஸ் விதியை தான் என்னன்னு சொல்கிறாங்க, வேட் எனக்கு கூறும் விதி. சரிங்களா. சரி, 79 கொஸ்டின் பாருங்கள். மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுத்துவது எது? தம்பி, மின்னோட்டம் இருக்கு இல்லையா, கரண்ட் போயிட்டு இருக்கு வயரில், அது எவ்வளோ இருக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாங்களா, அது எதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. தம்பி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னது? மின்தடை மாற்றி. சரிங்களா. சரி, மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது என்னது? மின்தடை மாற்றி. மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பினை நிறுவினார் யார்? மின்னழுத்தம் இருக்குது, மின்னழுத்த வேறுபாடு இருக்குது, ரெண்டுக்குள்ள தொடர்பு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. யார்? ஜார்ஜ் சைமன் ஹோம். எப்பயுமே ஃபுல்லாக சொல்லணும் தம்பி, சார்ஜ் சைமன் ஹோம். சரிங்களா. சரி, மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பை சொன்னது யார்? சார்ஜ் சைமன் ஹோம். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்வது என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி, மின்சுற்றில் மின்னோட்டம் பாயும், அதோட அளவை நிர்ணயம் பண்ணல, அது என்னன்னு கேட்குறாங்க. யார் சொன்னா? என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக ஒருத்தர் சொல்ல பாருங்க. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் பண்ணுறது என்னது? மின்தடையாக்கி. மின்தடை ஆக்கி. தம்பி, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், திரும்பவும் சொல்லி தராங்க பாருங்க. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவு இருக்கு இல்லையா, அளவு இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த அளவை ஸ்டாப் பண்ணி மின் தடையாக்கி தானே, ஸ்டாப் பண்ணி நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் பண்ணுறதுக்கு என்னது? மின் தடை ஆக்கி. சரிங்களா. சரி, 82வது கொஸ்டின் பாருங்கள். மின்னோட்டம் என்பதை எப்படி சொல்லலாம்? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். மின்னோட்டம் ஈக்குவல் டு, தமிழ் எழுதுறேன், நேரம்னு எழுதுறேன் தம்பி. ஐன்றது என்னது? மின்னோட்டம். சரிங்களா. கியூன்றது கூலும், இது என்னது? டி, டைம். சரிங்களா. சரி, இப்போ என்னது வரும்? 83 பாருங்க. மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிவது. தம்பி, மின்னோட்டத்தின் அளவை கண்டுபிடி மின்தடையாக்கி. இதில் கன்ஃபியூஸாக ஆயிடாதீங்க. சரிங்களா. நம்ம மின்னோட்டத்தின் திசைக்கு என்னது வந்துச்சா? என்னது? முதல்ல சொன்னல, கால்வனம் மீட்டர். சரி, 84வது கொஸ்டின் பாருங்க. நீக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும், இதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. வெரி குட். என்னது சொல்லுங்க பார்ப்போம். என்னது தம்பி? கரெக்டாக சொல்லணும். நீக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தியாகும், இதன் மதிப்பு என்னது? 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னது? 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். சரிங்களா. தம்பி, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பிசியில் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸு. சரிங்களா. அதனால் ஒரி பண்ணாதீங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தியாகும், இதன் மதிப்பு என்னது? 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். சரி சரி, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். சரி, அப்போ மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னது? கூலுமா? சரி, அப்போ மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட்டா? சரி, கரெக்டாக இருக்குது. வாட்டுக்கு எதுவும் மின்திறன் என்னது? வாட். வெரி குட். சரி, அப்போ இதுக்கு என்ன வரும்? மின்னோட்டம் என்னது? கூலும். மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்திக்கு சிறந்த உதாரணம் இது தம்பி. நிற்கிறோம். இப்போ தான் படித்த என்ன வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டரா? தம்பி, ஓம்னால மின்தடை தான். சரிங்களா. அதில் கன்ஃபியூஷன். சரி, இந்த நீக்ரோம் எதில் யூஸ் பண்ணுறோம்? நிற்கிறோம். அயன் பாக்ஸ். கரெக்டா. வேற எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஹீட்டர். என்ன ஹீட்டரு? கிட்டில் இருக்கா? குண்டு பல்பா? குண்டு பல்பா அது டங்ஸ்டன். சரி, ஜூல் வெப்ப விதி சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். என்னது? H IR² RT. ஜூல் வெப்ப விதி என்னது? H = IR² RT. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மின் விளக்கில் உள்ள மின்னிலை எவற்றாலானதுன்னு கேட்குறேன். என்னது? டங்ஸ்டன். சரி, இது வேதியியல் நேம் என்னது? ஃபுல் பம்ப். வெரி குட். அப்போ என்ன சிம்பிள் வரும்? W.
தம்பி இது பேர் என்னது? குழப்பம். சரிங்களா? டபிள்யூ வரும். சரிங்களா? 89 பாருங்க. மின்னூட்டத்தின் அலகு கூலும். 90 கொஸ்டின் பாருங்க. மின்திறனின் எஸ்ஐ அலகு வாட். சாதாரண ஒளியின் திசைவேகம். தம்பி சாதாரண ஒளி கேட்டிருக்காங்க, சொல்லுங்க பார்ப்போம். 330 மீட்டர் வினாடி -1 சாதாரண ஒளி. சரிங்களா? சரி. 92 பாருங்க. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம். கரெக்டாக சொல்லுங்க தம்பி. கரெக்டா என்னன்னா மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னா மின்தடை. சரிங்களா? சரி. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை. ஒரு குதிரைத்திறன்றது 746 வாட். சரி. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் 220 வோல்ட். சரி. 99 கொஸ்டின் பாருங்க. தம்பி இது புக் பேக் கொஸ்டின். ஒரு மின்சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள 100 வோல்ட்டு 200 வோல்ட் மின்விளக்கின் பாய் மின்னோட்டம் 0.5 எனில் மின்தடையை கணக்கிடுங்கன்னு கேட்குறாங்க. தம்பி திரும்பவும் சொல்கிறேன். ஒரு மின்சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள 100 வோல்ட் 200 வோல்ட் மின்விளக்கின் பாய் மின்னோட்டம் 0.5 ஆம் அப்படி எனில் மின்தடை எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா சைக்கிள் சொல்லுங்கள். 400 ஓம் இருக்குமா? சரிங்களா? அது புக் பேக் கொஸ்டின் இது. சரியா? 10 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது. அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. என்ன தம்பி? 2 ஆம்பியர். வெரி குட் தம்பி. ஒன்றும் இல்லை தம்பி. 10 கூலும் மின்னோட்டம், இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். 10 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு 2 ஆம்பியர். 97 கொஸ்டின் பாருங்க. USA மற்றும் UK போன்ற நாடுகளுக்கு வீட்டுக்குரிய மின்சுற்றில் 110 120 வோல்ட் மின்னழுத்தம் என்னது 60 அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னோட்டமா? தம்பி மாறுதிசை நேர்திசைன்னு ஒன்றும் கிடையாது. இந்த ஏசின்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட் கரண்ட்டு, டிசினா டைரக்ட் கரண்ட்டு. இப்போ இது என்ன கரண்ட்டு? ஃபேன் ஓடுது, ஆல்டர்னேட் கரண்ட்டா? கரெக்டா? அப்போ டிசின்றது அது எங்கே என்னது? வெரி குட். அதுதான் எதிர்பார்த்தேன். ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மரில் வருது இல்லையா, அதெல்லாம் டைரக்ட் கரண்ட்டு. இங்கே வீட்டில் யூஸ் பண்ணுறது என்னது? ஆல்டர்னேட் கரண்ட். ஒன்றும் இல்லை, நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம்ல, அந்த இதில் இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கரண்ட் வரும், இங்கேருந்து கட் பண்ணி பிரிப்போம்ல, அதான் ஆல்டர்னேட் கரண்ட். சரிங்களா? சரி. இப்போ இதுக்கு என்ன வரும்? 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். USA மற்றும் UK போன்ற நாடுகளின் வீட்டுக்குரிய என்ன கேட்டிருக்காங்க? வீட்டுக்குரிய அப்படின்னா என்னது? மாறுதிசை மின்னோட்டம், ஆல்டர்னேட் கரண்ட், மாறுதிசைனா. சரிங்களா? சரி. நீக்கிரம் என்ற உலோகம் கலவையின் என்பதை கீழ்கண்டவற்றில் எவற்றால் ஆனது? நிக்கல். சரி. 99 கொஸ்டின் பாருங்க. மின்தடை எண்ணின் தலைகீழ் மின்கடத்து எண் டேஷ் எனப்படும். இதன் அழகு என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஓம் மீட்டர் மோல் மீட்டர் -1. அப்போ என்னது? A மற்றும் B. மின்தடை எண்ணின் தலைகீழ் மின்கடத்து என்னன்னு கேட்குறாங்க. ஓம் மீட்டர் -1 மீட்டர் -1 மோல் மீட்டர் -1. சரிங்களா? 100 கொஸ்டின் பாருங்க. மின்சாரம் வெப்பமேற்றும் சாதனங்கள் கீழ்கண்ட எந்த பண்பை கொண்டிருக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. கரண்ட்டு இதில் இருக்கிற எந்த பண்பை கொண்டிருக்கக்கூடாது? வெப்பமேற்றும் சாதனங்கள் இருக்கு இல்லையா, அயன் பாக்ஸ்லாம் வெப்பமேற்றும் சாதனம் தானே, இதில் எது கொண்டிருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. என்ன இருக்கக்கூடாது? என்ன உருகுல? என்ன கரெக்டாக சொல்லுங்கள். குறைந்த உருகுநிலையிலே இருக்கக்கூடாதான். சரிங்களா? மின்சாரம் வெப்பமேற்றும் சாதனங்களில் குறைந்த உருகுநிலை இருந்தால் உடனே என்ன ஆயிரும்? உருகிரும்ல. கரெக்டாக இல்லையா? சரி.